கைஸ் இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோட புதக்குழிக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. ஜாக் பாத்தீங்கன்னா அந்த ஒரு புதக்குழியில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஹூக்க ஒன்று அங்க இருக்கக்கூடிய ட்ரீல பாத்தீங்கன்னா போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அந்த ஹூக்க பாத்தீங்கன்னா அவரால சரியா வந்து போட முடியல. செகண்ட் டைம் போடுறாரு. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட் அந்த ஹூக் ஆனது ட்ரீல மாட்டிக்க வந்து செய்யுது. அந்த ஹூக் மாட்டினதுக்கு அப்புறமா தப்பிச்சு போலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ள அந்த போட்டானது பாத்தீங்கன்னா வேகமா அந்த புதக்குழிக்குள்ள மூழ்க வந்து ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேருக்கு வேற வழி இல்லாதால போட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிக்க வந்து செய்யறாங்க. போட்டுமே இப்போ ஃபுல்லாவே புதக்குழிக்குள்ள பாத்தீங்கன்னா மூழ்க வந்து செஞ்சிருது. மூழ்கினதுக்கு அப்புறமா ஆனா பாத்தீங்கன்னா ரேடியோ சிக்னல் மூலமா இப்படி மாட்டி இருக்கிறத தெரியப்படுத்தலன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா உள்ள பவர் ஆனது வந்து கட் ஆயிடுது. இப்போ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா பவர் சோர்ஸ் கொண்டு வரதுக்கு எந்த ஒரு வாய்ப்பே வந்து கிடையாது. அதுக்கப்புறமா ஜாக் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சூட் எடுத்து ஒய்ஃப் கிட்ட பாத்தீங்கன்னா இதை போட்டுட்டு நீ மேல ஏறி போன்னு வந்து சொல்றாரு. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வேணாம்னு சொல்றா. பட் எப்படி பாத்தீங்கன்னா கம்பல் பண்ணி அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் போட வச்சு மேல ஏறதுக்காக போறா. அப்ப அந்த ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடியா ஒண்ணு தோணுது. உடனே ஜாக் பாத்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்றாரு. அப்ப அவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹீலியம் ஆனது இருக்கு. சோ அதை வச்சு பலூன் ஒன்று உருவாக்கி ஈஸியா மேல கொண்டு வந்தலாம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்ப அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு பிளான் ஆனதை எக்ஸிக்யூட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க.